வணக்கம். இது சாணக்கியா. இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அதோட வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் டே. இன்றைய ஜட்ஜ்மெண்ட் டேல நம்மோட இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் நிறுவனர் ஐயா அகில் சம்பத் அவங்க இருக்காங்க. வணக்கம். சாணக்கியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கோம். மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். இப்பொழுது ஏறத்தாழ கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் எல்லாத்திலையுமே மறுபடியும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொள்வது ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு கால நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே அவர் செயல்படுத்திய திட்டங்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையிலே நடைபோட செய்திருக்கிறது. நம்முடைய பாரத நாட்டுக்கு உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உருவாகி இருக்கிறது. விஸ்வகுரு என்கிற அந்த நிலைக்கு இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் வந்திருக்கிறது. இந்த நம்முடைய 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே நரேந்திர மோடி அவர்களுடைய அலை இப்பொழுது வீசி இருக்கிறது. நாடு முழுக்க வெற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்ககிட்ட நான் முக்கியமா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க. ரொம்ப எதிர்பார்ப்புக்கு கிளப்பி இருக்கிற ஒரு தொகுதி வந்து கோயம்புத்தூர். பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் களம் காண்கிறார். அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லப்படுற இடங்கள் அந்த கொங்கு ரீஜன் அப்படி இருக்கு. சிங்கை ராமச்சந்திரன் அவரும் வந்து இணையான ஒரு படிப்புலையா இருக்கட்டும், இதுல அரசியல் பின்புலத்திலயா இருக்கட்டும், ஒரு இணையான இடத்துல இருக்கிற ஒரு மனிதரை பாக்குறாங்க. நீங்க என்ன உங்களோட கொங்கு மண்டலம் எப்பொழுதும் காவிகளின் கோட்டை. இது ஏன் அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொன்னாங்கன்னா, நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து இந்த பணியில் இருக்கோம். அந்த காலத்துல திமுகவை வீழ்த்துவதற்கு போதிய சக்தி படைத்த அமைப்பாக எங்களுடைய அமைப்புகள் இல்லை. அந்த நேரத்துல நாங்க எல்லாருமே என்ன பண்ணோம், திமுக வீழ்த்தம், அதுக்காக அதிமுக ஓடும். கருணாநிதி அவர்கள் இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் வந்து இந்து விரோதமாக நடந்து கொள்கிற பொழுது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மாவாகட்டும், அவங்க எல்லாமே அரசியல்ல மத்தவ எப்படி வேணா இருந்தாங்க. ஆனா தேசியம், இந்துத்துவம் இந்த விஷயங்கள்ல எப்பவுமே அதிமுக வந்து பின்தங்கினது இல்லை. அந்த நேரத்துல நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க எல்லாரும் அதிமுகவை ஆதரிச்சோம். அதனாலதான் கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுகவின் கோட்டையா வந்ததுக்கு காரணம், அங்கே எங்களுடைய காவிப்படை வீரர்கள் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்கோம். குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. கோவை வந்து இந்து அமைப்புகளுடைய தொண்டர்கள் செய்த தியாகம். நீங்க இந்தியாலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் கடந்த முறை வெற்றி பெற்றார் குண்டுவெடிப்புக்கு நடந்த பிறகு. அதனால இப்ப எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2014 அவரால் பண்ண முடியல. அது காரணம் வந்து அரசியல் சூழ்நிலைகள். ஆனா அதிமுக கோட்டையாக கொங்கு ரீஜன் இருக்கிறதுக்கு நாங்களும் காரணம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அண்ணாமலையினுடைய வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா, நீங்க இந்தியால எந்த ஒரு வேட்பாளருக்குமே வாக்காளர்களே சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பொதுமக்களே ஒன்று திரண்டு பீப்புள்ஸ் ஃபார் அண்ணாமலைன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி என்னங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்கின்றவர்கள் நாளது வரை ஆல்டர்னேட் இல்லாம இருந்தது. ஒரு நல்ல லீடர்ஷிப் இல்லாம இருந்தது. ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருந்தது. ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இல்ல, லீடர்ஸ் பஞ்சம் இருந்தது. அந்த கேப்ப அண்ணாமலை நிரப்பி இருக்காரு. அது கோவை மக்கள் அத்தனை பேருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பீப்புள்ஸ் ஃபார் அண்ணாமலை அண்ட் பிஜேபி அண்ட் எல்லா இந்து அமைப்புகளுடைய தொண்டர்கள் அவங்க எல்லாம் வந்து அவர்களே வந்து தானாக முன்வந்து, யாரும் அவங்க வந்து இப்ப மற்ற கட்சியில எல்லாம் செலவுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறது அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க ஜனங்களே வந்து இங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமா கோயம்புத்தூர்ல 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணாமலை ஜெயிப்பாருங்க. ரொம்ப நன்றி. நன்றி.